ஜமாத்துக்காரங்க அறிவிச்சாங்க. அதுக்கு பரிசு தான் இது. இப்படி அறிவிச்சதா உன்னை விட்டானா? சுன்ன ஜமாத்தா பாத்தாட்டிச்சான் தெரிஞ்சுக்கிற வேணாமா? அப்ப நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒன்றுபடணும். எப்படி ஒன்றுபடணும்? நீனும் பிரச்சாரம் பண்ணு, நானும் பிரச்சாரம் பண்றேன், அவனும் பண்ணட்டும், மக்கள் சுதந்திரமா 4 கருத்தையும் கேட்கட்டும். அதுக்கு போவாது, இதுக்கு ஒருத்தரும் சொல்லாத. ஆகிரத்துக்கு உள்ள அவன் தேடிக்குவான். நீங்க நான் கேட்கிற இதெல்லாம் கட்டுப்பாடு போடுறீங்கள. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறதுக்கு எந்த ஜமாத்தா கட்டுப்பாடு போட்டீங்களா? யாரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடாது போட்டு தீர்மானம் பார்ப்போம். இருக்க முடியுமாங்க? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கட்சியில் இருக்க முடியுமா? இருக்கிறாங்களே எத்தனை முஸ்லீம் ஊர்ல, சீகாவில் இருக்கிறாங்களே முஸ்லீம்கள பேர்ல, அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. முஸ்லீம்ல பிஜேபி சிறுபான்மை எல்லாம் போய் இருக்கலாம் முஸ்லீம் ஊர்கள், அதை கேட்க மாட்டாங்க. எதுக்கப்பலாம் அரசியல் கட்சியில எவனுக்கு பின்னாடி வேணாலும் போ, எந்த சினிமா கூத்தாடிக்கு பின்னாடி ரசிகர் மன்றத்தை வச்சுக்க, வரதட்சணை வாங்கணும்னு சொல்லிடுறாங்க. வரதட்சணை வாங்க மாட்டேன்னு விட மாட்டேன், ஊருக்கு வரக்கூடாது. பள்ளிவாசல் வந்து தொழுவேன்னு சொன்னா உழைப்பேன். நீ ரசிகர் மன்றம் ரஜினிக்கு பின்னாடி போ, தீக்குழி சாவு, அதானங்க நீ சமுதாயம் எதிர்பார்க்க நம்மள்கிட்ட கொஞ்சமா சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா? இந்த இளைஞர்கள் யார் இன்னைக்கு பள்ளிவாசல்ல வந்துகிட்டு நெஞ்சில கட்டணும் போகணும்னு சொல்றவங்க யாருங்கிற? ரஜினி கொடி பிடிச்சவன், நேற்று வரைக்கும் விஜயகாந்த் கொடி பிடிச்சவன், சினிமா நடிகர் தான் எனக்கு தெய்வம் சொன்னவன். அப்படி சொன்னவன் எல்லாம் இறைவனுக்கு பயந்து இளைஞர்கள் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வரான், சந்தோஷப்படு. அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு என்ன செய்ய விரும்புறன்னு அவன் செய்வான். ஆகிரத்துல அமல் ஒப்புக்கொள்ளப்படணும். அதுக்காக வேண்டி அவனுக்கு அவன் நல்ல செய்யற விட்டு பேசாம உன்னையும் போங்க விட்டு ஆட்டினா வந்து பள்ளிவாசல வந்துகிட்டு முத்தவள்ளி கவர்ல பிடிச்சி ஆட்டுன்னு சொன்னானா? அல்ல தொப்புளு கீழே கட்டணும் பிடிச்சி நெஞ்சில கட்ட சொன்னானா? அவன் கட்டினானா? அவன் கட்டிக்கிட்டான். அவங்க அவன் கட்டினானா? அவங்க இப்படி கட்டினானா? ஏப்பா இப்படி இருக்கிறீங்க? கருத்து சுதந்திரம் கொடுக்க கூடாது. நீங்க இந்த மாதிரியான ஒரு சமூகம் உருவானுச்சுன்னு சொன்னா இப்ப கேட்டார ஞானப்பிரகாசம் அந்த கேள்விகள் பிறக்குமா? இந்த மாதிரி ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாகி ஒரு சீர்திருத்தமான ஒரு மார்க்கப்பற்றோட ஒரு சமுதாயம் உருவாயிடும் சொன்னா, உங்களை பார்த்து நாங்களும் கெட்டு போயிட்டோம், உங்க சமுதாயத்தை பார்த்து எங்க ஆட்கள் வரதட்சணை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கேட்டார நாங்க கேள்வி கேட்பாரா? அப்ப கேட்காத அளவுக்கு நம்ம திருந்தலாம்ல. திருந்துவதற்குரிய எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. பேசாம விட்டுருன்னு பிரச்சனை வரும்பொழுது அப்படி ஒன்னா நிக்கணும். இது நம்மளை பிரிச்சிட முடியுமா? நீ நானும் ஒன்னா நின்று தொழுகிறோம். நீ இங்கே கட்டுற, உன் தொழுகைக்கும் உனக்கு அல்லாவுக்கு உள்ளது, நான் எங்க கட்டுறேன் எனக்கு அல்லாவுக்கு உள்ளது. இதுக்கு ஏன்னா நான் பிரிஞ்சுக்கிறேன்னு? நீ யாரோட காம்ப்ரமைஸ் பண்ற? கடவுளே வேற, அங்க போய் காம்ப்ரமைஸ் சரியா இருக்கிற. கடவுளே இல்ல, அங்க போய் காம்ப்ரமைஸ் ரெடியா இருக்கிற. அட நீ நானும் ஒரு கடவுளை ஒரு கிபிலா உனக்கு தொழுகிறோம். உனக்கு எனக்கு ஏன்டா காம்ப்ரமைஸ் வரக்கூடாது? உனக்கு எனக்கு ஏன் ஒத்துமா வரக்கூடாது? இதை உணராத காரணத்தினால்தான் குஜராத் ஒன்றுபட்டு இருந்தா என்ன அளவுக்கு தெரியுமா? சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை 4 பேர் கத்தருக்கு முன் வந்தான்னு சொன்னா அவனை தீவிரவாதின்னு காட்டி கொடுக்கிற அளவுக்கெல்லாம் சில பிரமுகருடைய மூளை வேலை செய்யுது. நம்ம போய் சமுதாயத்துக்காக 4 கத்துறோம்னு வைங்களேன், ஒரு அப்பா அதையே பிடிச்சிட்டு போயிட்டான், ஏன்டா பிடிச்சிட்டு போறேன்னு 4 பேர் கொண்டு வைங்களேன், பிடிச்சுன்னு போடுவாங்க. இவங்க தீவிரவாதி. என்ன தீவிரவாதி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இவங்களை பிடிச்சு கொடுத்துட்டோம்னா அதோட எல்லாம் சரியா போயிடும். கடைசியில் இந்த மாதிரி ஒரு குஜராத் மாதிரி வரும். அப்ப வாங்குறாள் யாரு? கொஞ்சம் நஞ்சம் ஏதோ ஏத்து ஃபைட் பண்றானே அவன் தப்பிச்சுக்கிடுவான். இந்த ஓடுது பாருங்க முதுகு காட்டிக்கிட்டு, அதான் சீக்கிரம் போய் சேரும். விவகாரம் வரும்பொழுது கொஞ்சம் நின்றான்னு வைங்களங்க, எதிர்க்கு இழப்பையாவது கொஞ்சம் குறைக்கலாம்லங்க. இந்த காட்டி கொடுத்து இந்த முதுகு காட்டுற கூட்டம் இருக்கு பாருங்க, ஓடி ஒளிகிற கூட்டம், ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை விட மாட்டான். என்ன பாவம் செஞ்சாங்க? கொஞ்சம் கொளுத்தப்பட்டவன்லாம் எழுத்துட்டவனா? அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஓடி ஒளிஞ்சவன் தான் முடியும். ஓடி தாப்பாட போட்டு ஒளிஞ்சான். ஒரு சிலிண்டர் தான் அவனுக்கு தேவைப்படுச்சு, கொளுத்து ஒளிஞ்சுக்கு போட்டான், முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. கேஸ் சிலிண்டர் லாரி நிறைய கொண்டு வந்தான், ஒவ்வொரு சிலிண்டரா பத்த வச்சான், டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போட்டான். நீ ஓடித்தான் ஒளிஞ்ச, ஓடி ஒளிஞ்சான்னு உன்னை விட்டானா? நீங்க நினைக்கிறீங்க நம்ம காத்துக்கலாம், நீங்க 4 பேரை காத்து கொடுத்தா நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. தப்பான கணக்கு போடுறீங்க. ஒரு உடல் போல நீங்க மாறி ஆகணும். 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். நாங்க கொள்கையை விட மாட்டோம், நீ விடாத. விரும்பி விளங்கி விட்டாவா? நாங்களும் உன்னை வற்புறுத்த போறோம், நீ வற்புறுத்த வேணாம். ஒன்றுபடணுமா இல்லையா? அதான் கேள்வி. ஒத்த குரல்ல பேசணுமா இல்லையா? அதெல்லாம் பட்டணத்துல அந்த தீ வைப்பு கேஸ்ல என்ன நடந்துச்சு? யாருடைய பிரச்சனை அது? முஸ்லீம் மேலேயே தீண்டாமை கொடுமை கேஸ் போடுற அளவுக்கு நடந்துச்சு. அதுக்கு யார் காரணம்? உங்களுக்கு காரணம் இல்லையா? பிரமுகர்கள் காரணம் இல்லையா? முக்கியஸ்தர்கள் காரணம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான போக்குகள் எல்லாம் நம்மள்ட்ட அதிகமா இருக்கிறது. ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கு. அப்ப ஒற்றுமையை பற்றி நம்ம அடுத்தவருக்கு போதனை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு சமுதாயம் நமக்கு நாமே ஒற்றுமையை பற்றியும் சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிலையில பரிதாபமான இருக்கிறோம்.
இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். உங்களை எதிர்க்கக்கூடியவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்க நிக்கணும். கொள்கையில விட்டு கொடுக்காத. அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு நல்லா வேணும் உங்கள்ட்ட இருக்கல, அது கூடாது. அவனுக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு எதிரியா இருந்தா கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நம்மளை பொறுத்தவரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். என்னைய பொறுத்து என்னை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப என்னைய இப்ப லெப்பக்குடிக்காரன்னு ஒரு ஊர்ல போட்டு பள்ளிவாசல்ல உட்கார வச்சு அடிச்சாங்க. 2000 பேர் ஒரு மனுஷன் அடிச்சாங்க. கூட்டிட்டு போய் கேள்வி கேட்கன்னு சொல்லி எங்க அசரத்து கேள்வி கேட்கிறார், விளக்கம் சொல்லுங்கன்னு கூட்டு போய் கேட்டு அடைச்சுக்கிட்டு 2000 பேர் ஒருத்தன் அடிச்சா பொழைக்கிறது ஆச்சரியம். அல்லாவுடைய குதிரத்துல பொழைச்சுன்னு வைங்களேன். அந்த லெப்பக்குடிக்காட்டுல போய் அவர்கள் ஒரு கலவரத்துல பாதிக்கப்படுமோ நாங்க தான் நின்றோம். அவர்கள் எந்த லெப்பக்குடிக்கார அந்த வேலையை பண்ணுச்சோ அந்த லெப்பக்குடிக்காடுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வரும்பொழுது 2 வருஷத்துக்குமா ஒரு 1.5 வருஷம் இருக்குமா முதல்ல போய் நின்றது எந்த இயக்கம் போய் நிக்கல. நாங்க தான் நின்றோம், நாங்க தான் போலீஸை பார்த்தோம், நாங்க தான் அந்த மக்களை ஜெயில போய் பார்க்க சொல்லி ஆர்டர் பண்ணோம். ஜெயில இருந்த திருச்சி ஜெயில இருந்த மக்களை நாங்க தான் போய் பார்த்தோம். இந்த பரந்த மனப்பான்மை வரணும் எங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் வரணும். யார் பாதிக்கப்பட்டாலும் சரி உடனே குரல் கொடுக்கணும். இவங்க 1000 கருத்து வேறுபாடு இருக்கும், தங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா ஒன்றுபடுவார்கள். ஏன்னு கேளுங்க, நம்ம ஒற்றுமையை கொண்டு மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய உதவி, நம்முடைய ஒற்றுமையை கொண்டு மாத்திரம்தான் நீங்கள் நிம்மதியாக பாதுகாப்பா வாழ முடியும் என்பது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நிரூபணமாயிட்டு. சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது, நீதித்துறை உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. 50 வருஷ காலம் அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியா கண்முன்ன கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நாம ஒன்றுபட்டு இருக்கணும். அதான் நமக்குள்ள உள்ள நம்ம கையை வச்சுக்கிட்டு தான் நம்ம கண் குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இத கவனத்தில் கொண்டு நமக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரியான விமர்சனங்களை சண்டையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி மேடையில பேசும்பொழுது சட்டையை பிடிக்காத கொய்யா கேள்வி கேட்பார்கள். சஹாபாக்கள் சண்டையா வந்துச்சு, கேள்விக்கு பதில் சொன்னார்கள், சண்டை வராது. இந்த இப்ப கேட்டார்ல எத்தனை பேர் சண்டை பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்களே, அது என்ன சண்டையா? சந்தோஷப்படணும். அது மாதிரி நாங்க மேடையில போட்டு கேள்வி கேட்கிறோமா, அழகா பதில் சொல்லட்டும், திட்டட்டும். பிரச்சனை ஒண்ணு சேர்ந்து நீ வராத, நான் வராத, நீங்க வரக்கூடாது, அங்க வரக்கூடாது, இதுகள்ல இருந்து நம்ம விடுபடணும். அப்ப அந்த மாதிரி ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை இன்றைய சூழ்நிலையில நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த போட்டான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சட்டம்? ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான்னா சம்பவத்தில் உள்ள எல்லாரையும் கைது பண்ணும்ல. ரயில் எரிப்புல சம்பந்தப்பட்டவனுக்கு பூரா போட்டா சட்டம். 1000 பேரை காலி பண்ணிருக்காங்க கேஸ் வச்சு, அவனுக்கு சாதா சட்டம். இது பார்லிமெண்ட்ல சட்டம் நிறைவேறதுக்கு முன்னாடி இதை கத்தி ஒரு கூப்பாடு போட்டதுனால எல்லாம் சாதாரண வழக்கு ஆகி போச்சு. இதுதான் நாட்டில் நடக்க போகிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம இவங்களை மட்டும் ஒரு வாரம் கட்டிவிட்டோம்னா நம்ம இப்படி நல்லா இருக்கலாம், நம்ம அவங்களோட பழ காட்டினோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். விட மாட்டாங்க. நம்மள கருவருக்குன்னு முடிவு பண்ணி செஞ்ச மாதிரி ஒவ்வொரு காய்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய நல்ல நடவடிக்கைகள் மூலமாக பிற சமுதாய மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கணும். நான் சண்டைக்கு போச்சு தரல உங்களுக்கு. பிற சமுதாய மக்களோட எவ்வளவுக்கும் நல்லிணக்கமா போகணும். நமக்கு மார்க்கத்திலையும் கடமை இருக்குது. அவர்களும் நம்மளை போல இந்த மார்க்கத்திற்கு வருவதற்கு உரிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணும். அது வேற விஷயம். பிரச்சனை வந்து விடுமானால் இந்த கை காட்டுற வேலை நிப்பாட்டிக்கணும். அவன் மேல தெருக்காரன், அந்த தெருக்காரன், நாங்க எங்க தெருவு இல்ல. இப்ப என்ன பெண்ணையா நடந்து போச்சு, எல்லாமே செஞ்ச பெண்ணையா தப்பா செஞ்சு விட்டோம், கேட்கக்கூடாதா? இந்த மாதிரி செஞ்சா நியாயம் கட்டு ஒரு தப்பா அப்படின்னு கேட்கணும். அநியாயத்துக்கு தான் தொடங்க கூடாது. நியாயங்கள் யார் பக்கம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் நீங்க உறுதுணையாக நிக்கணும். இயக்கம் கட்சி அந்த பாகுபாடுலாம் பார்க்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டுதான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய இந்த ஒற்றுமைங்கிற நான் வேற ஒரு செய்திக்காக தான் வந்திருக்கேன். அதுதான் சொல்ல போறேன். ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமைக்கு இந்த அளவுக்கு போதும் என்று கூறிக்கொண்டு இப்ப நான் வந்தது நான் வரக்கூடாத கண்டிஷன்ல வந்திருக்கிறேன். ஏன்னா அதை பத்தியும் ஆளுக்கு வதந்திகளை பரப்பிடக்கூடாது. அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி சிலது இருக்குங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு இப்ப தென்காசி ஏன்னா கூட குறைய வதந்திகள் கிளப்பி விட்டுருவாங்க. என் மேல வதந்தி கிளப்பினா பிரச்சனை கிடையாது. உங்க ஊர்ல எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. உங்க ஊர்ல இது அதராம்பரம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருக்கு இந்த அவுளியாக்களை திட்டின